திருநெல்வேலி மேலப்பாளையம் உஸ்மானியா அரபிக் கல்லூரியின் முதல்வர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஆஃபில் எஸ்எஸ் ஹைதர் அலி மிஸ்பாய் ஹஸ்ரத் கிப்லா தாமத் பர்காது அவர்கள் சிறப்புரை நிகழ்த்த அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நூமினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم إن من عباد الله من لو أقسم على الله லா பர்ரா. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக.
அல்லாவின் பேரருளால் மிகச் சிறப்பாக இங்கே நடைபெறுகிற அல்லாமா ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் புனிதமிகு நினைவுகளை எடுத்து கூறப்படுகிற இந்த சிறப்பான நிகழ்வின் பரக்கத்தான தலைவர் அப்துல் மாலிக் ரஷாதி ஹதரத் பெருந்தகை, மரியாதைக்குரிய நம்முடைய ஹலீஃபா இங்கே ஜமால் மன்சூர் ஹாஜி அவர்கள், மரியாதை நிறைந்த எந்த நிகழ்விலும் பொலிவோடு இருக்கிற எங்களுடைய மன்சூர் ஹாஜி அவர்கள், மேடையில் வீற்றிருக்கிற சங்கைமிக்க உலமா பெருமக்கள், சமூகம் தந்த நல்லவர்கள், நம்முடைய நாகூரினுடைய மரியாதைக்குரிய ஹலீஃபா சாஹிப் உட்பட இங்கே வந்திருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் ரொம்பவும் துவா செய்தவனாக நான் இங்கே உங்கள் கவனத்திற்கு சில செய்திகளை முன்வைப்பேன். அல்லாஹ் தான் யாரை நாடுகிறானோ அவர்களை அவன் அன்பிற்கும் நேசத்திற்கும் தேர்ந்தெடுக்கிறான். நாம் நினைப்பது மாத்திரமல்ல, அவன் நினைக்க வேண்டும். தேர்வு என்பதை தன் கையில் வைத்தான். எப்படி நபிமார்கள் யாரென்று முடிவு செய்கிறானோ, ரசூல்மார்கள் யாரென்று அவன் முடிவு செய்கிறானோ, யார் வழி என்றும் அவன் முடிவு செய்கிறான். இறை நேசர்களை நான் தீர்மானிக்கிறேன் என்கிறான். எனவேதான் என் நேசர்கள் விஷயத்தில் சரியாக நடங்கள் என்கிறான். என் நேசர்கள் என்று அறிமுகமானவர்களை நீங்கள் பகைத்துக் கொள்வீர்களா, எதிர்ப்பீர்களா? அவர்களை பகைக்கவில்லை, அவர்களை எதிர்க்கவில்லை, என்னை எதிர்க்கிறீர்கள் என்றான் அல்லாஹ். அவன் நேசர்களை அவன் வைத்த இடம், அவர்களை அவன் தூக்கி வைத்து அழகுபடுத்திய இடம். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அவர்கள் யாரு தெரியுமா? இன்ன நடக்கும் என்று சொன்னால் அது நடக்கும். அட, மனித சக்தியை தாண்டி ஒரு சக்தி. இப்போது மழை பெய்ய வேண்டும், அவர்கள் சொல்லட்டும், மழை பொழியும். இப்போது இன்ன காரியம் நடக்கட்டும், அவர்கள் சொல்லட்டும், அது நடக்கும். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அங்கீகாரம். ஒன்றை உங்கள் மனதில் பதிவு வைப்பேன், கொஞ்சம் நீங்கள் என் பக்கம் வாருங்கள், நான் ரொம்பவே உங்கள் பக்கம் வருகிறேன் என்கிறான். எத்தனை அன்பாளன், எத்தனை கருணை உள்ளவன்! நீ கொஞ்சம் நடந்து வா, நான் வேகமாக வருகிறேன். என் அசைவு அது அத்தனை சுலோவாக இருக்கும். அவன் அசைவு நீ மெதுவாக வா, நான் வேகமாக வருகிறேன். பாடம் இல்லையா? நீ பார்க்கிற கண்ணில் என் ஒளி இருக்கும் என்கிறான். நீ பார்க்கும் பார்வை சராசரி மனிதனின் பார்வையாக இருக்காது. தெய்வீக சக்தி கலந்த பார்வை உனக்கு கிடைக்கும். எப்போது? என்னை நோக்கி நீ அசைந்து வருகிற போது. அல்லாமா ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி பாரம்பரியமிக்க குடும்பத்தில் பிறக்கிறார். தாய்மார்களுக்கு சொல்வேன், அவர்களின் உயர்ந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு அவர்களின் அன்பு தாயாருக்கு உண்டு. எத்தனை பாக்கியம் நிறைந்த பெண்மணி! மொயினுத்தீன் சிஷ்தி திருக்குரானின் வசனங்களை தன் தாயிடத்திலேயே ஒப்படைக்கிறார்கள். ஒரு நல்ல தாய், இந்த சமூகத்தினுடைய வெளிச்சம். நான் இஸ்லாம் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பார்க்கிறேன். சஹாபாக்களில் இருந்து, வலிமார்களில் இருந்து, இந்த தீனை தூக்கிச் சுமந்த இமாம்களில் இருந்து, ஹதீஸனுடைய பெருமக்களான இமாம் புகாரி, முஸ்லிம் போன்றவர்களில் இருந்து, சட்ட மேதைகளான இமாம் ஷாஃபி, இமாம் அபு ஹனீஃபா போன்றவர்களில் இருந்து, அத்தனை பேர்களுக்கு பின்னால் அவர்களின் வளர்ச்சியும் அவர்களின் மார்க்க பக்தியும் அவர்களின் தாயின் பங்களிப்பை மறக்க முடியாது. இமாம் ஷாஃபி அவர்களின் தாயின் உருவாக்கம், இமாம் மாலிக் தன் தாயின் உருவாக்கம். எத்தனை பெரிய மார்க்க சட்ட நிபுணர்கள் இந்த ஷரியத்தின் வெளிச்சத்தில்
ஒரு நல்ல தாயால் வார்த்தெடுக்கப்படுகிறார்கள். அதேபோல்தான் அல்லாமா ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி மிகச்சிறந்த ஒரு தாய். மார்க்கப்பற்றோடு அல்லாவின் தொடர்போடு அவர்களை வார்த்தெடுக்கிறார்கள் மாத்திரமல்ல, திருக்குர்ஆனின் பக்குவமான அந்த வாழ்க்கையை தன் மகனுக்கு தந்து மகிழ்கிறார்கள். மரியாதைக்கும் மிகுந்த கண்ணியத்துக்கும் நிறைந்த நம்முடைய நாகூர் தர்காவினுடைய பரக்கத்து நிறைந்த கலீஃபா அல்லாஹ் அவருடைய ஹயாத்து சுகத்தில் பறக்க செய்வானாக இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். சங்கை மிக்கவர்களே, இந்த தீனினுடைய மிகச்சிறந்த பாதுகாப்பாக திகழ்ந்த மார்க்கத்தின் நிபுணர்கள், இமாம்கள், சாலிஹீங்கள் அவர்களின் பெரும் தீனின் பங்களிப்பில் அவர்களை பெற்ற தாயை மறக்க முடியாது. அந்த இடத்தில்தான் அல்லாமா ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி பாரம்பரியமிக்க குடும்பம். அவர்களின் குடும்பம் ஒரு பணக்கார குடும்பம். ஆனால் அவர்களின் அன்பு தாயார் மார்க்கத்தின் ஆழம், அவர்களின் தந்தையிடத்தில் இருந்த மார்க்க பக்தி, அவங்க தாயாரிடத்தில் தான் திருக்குர்ஆனை நான் ஓதி ஒப்படைக்கிறேன் என்கிறார்கள். இந்த தீனில் நான் கடந்து வந்த பாதையில் சமூகத்தில் பெண்களை மறந்து உங்களை தவிர்த்து இந்த தீனின் உயர்வில் நான் பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியவில்லை. முஈனுத்தீன் சிஷ்தி அவர்களின் உள்ளத்தினுடைய ஆழத்தில் அல்லாஹ் இந்த ஞானத்தை பதிவு செய்த பருவம் எப்போது தெரியுமா? சிறுபிராயம். திருக்குர்ஆனை 9 வயதில் முடித்தார்கள் என்று ஒரு செய்தி. முஈனுத்தீன் சிஷ்தி அதற்கு சையதுனா ஹாஜா பந்தே நவாஸினுடைய வாழ்க்கையை பார்க்கிறேன். ஹாஜா என்ற பாரம்பரியத்தில் வந்த பல நூற்றுக்கணக்கான கலீஃபாக்களின் வாழ்க்கையில் இதே தொடரை அவர்கள் பாதுகாக்கிறார்கள். அல்லாமா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி 6 வயதிலே திருக்குர்ஆனை மனனமாக்கி முடிக்கிறார்கள். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபிஈ 6 வயதில் முடிக்கிறார்கள். அவர்களெல்லாம் என் தாயாரிடத்தில் நாங்கள் ஓதினோம் என்கிற அந்த வார்த்தை இன்னும் நம்ம இதயத்தில் வெளிச்சமாக்கிறது. 11 வயது அல்லாமா முஈனுத்தீன் சிஷ்தி அவங்க சொல்வாங்க, தன் தந்தையின் தோட்ட பராமரிப்பு, இந்த வேலை செய்யறதுக்கு பாருங்க, ஹிதுமத்து. அல்லாஹ் சில பேரை தேர்ந்தெடுத்தது கல்வியை வச்சு தேர்ந்தெடுத்தான், சில பேர்களை குணத்தை கொண்டு தேர்ந்தெடுத்தான், சில பேர்களை நல்ல ஹிதுமத்தை கொண்டு தேர்ந்தெடுத்தான். பெரியவர்களுக்கு, சாலிஹீங்களுக்கு, இமாம்களுக்கு, உஸ்தாதுமார்களுக்கு, ஹலீஃபாக்களுக்கு, ஷேகுமார்களுக்கு ஹிதுமத். அவங்கள்ட்ட கல்விலாம் இல்லை, ஒரு பெரிய வாழ்க்கை இல்லை. ஆனால் அல்லாஹ் அவர்களை சிகரம் தொட வைத்தான். ஹிதுமத்தும் பணிவிடையும் பல பேர்களின் தர்ஜாக்களை உயர்த்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கிறாங்க. பெரிய பெரிய சஹாபாக்கள், இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஒரு குவளையிலே பால் வருகிறது. சர்க்கார் எப்பவும் வாங்கி குடிச்சிட்டு பக்கத்தில் கொடுக்குற பழக்கம். அன்னைக்கு வாங்கி கீழே வச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தி காட்டுறாங்க. அந்த பாலை வைத்து விட்டு சபையில் இருந்த அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு,
கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுல் யா அபா உபைதான்னாங்க. அதை தூக்குங்கங்கிறாங்க. எல்லாரின் பார்வையும் விழித்திருக்கிறது. எல்லாரின் கவனமும் அபூ உபைதாவின் பக்கம் திரும்புகிறது. பால் வந்தா வாங்கி குடிக்கிற பழக்கம் மாத்திரம் அல்ல, கொடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது. இப்போ எனக்கு ஒருத்தர் ஒரு மோதிரம் கொடுத்தாரு. அவரை சந்திக்கும் போது அதை கையில் போட்டுக்கிறது பெருமானாருடைய ஒரு சுன்னத். நமக்கு ஒருவர் அன்பளிப்பை கொடுக்குறாங்கன்னா அவங்க முன்னால் அதை பயன்படுத்தும் போது அவங்க சந்தோஷப்படுறாங்க. அந்த பாலை வாங்கி குடிக்கிற பழக்கம் அதை வச்சுட்டாங்க. அபூ உபைதாட்ட சொன்னாங்க அதை எடுங்கள் என்கிறார்கள். அபூ உபைதாவுக்கே ஆச்சரியம், ஏன் எடுக்க சொல்றாங்க? அப்படியே தூக்குனாங்க. தூக்குன போது இஷ்ரப் அந்த யா அபா உபைதா, குடித்து விடுங்கள் என்கிறார்கள், பருகுங்கள் என்கிறார்கள். அபூ உபைதா மன்னித்து விடுங்கள், தாங்களுக்கு வந்த பால் அதை பருகுவதற்கு அந்தல் அஹக்கு, தாங்களே தகுதி என்றார்கள். சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் இஷ்ரப் அபூ உபைதா தாங்களே பருகுங்கள். எப்படி பருகுவது? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த பால் இல்லையா? அபூ உபைதா மீண்டும் கையிலே வைத்துக்கொண்டு வாய் வரைக்கும் கொண்டு போறாங்க. மனசு கேட்கல. மீண்டும் ஒரு வார்த்தை, இஷ்ரப் அந்தல் ஹக்கு, தாங்க தான் தகுதி, பருகுங்கள் என்க. சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் நிகழ்வை முடிக்கிறார்கள். இஷ்ரப், நான் சொல்றேன், நீங்க பருகுங்கள். நாங்கள் அபூ உபைதா தூக்கி குடிக்கிறாங்க. குடிக்கும்போது எல்லாருடைய பார்வையும் மாணவியை நோக்கி இருக்கிறதா இல்லையா? விளக்கம் சொல்றாங்க பாருங்க. அல் பரக்கத்து மால் அகாபீர், இங்கே பரக்கத் என்பது எங்களில் பெரியவர்களோடு இருக்கிறது. பரக்கத் என்பது அகாபிர், யார் வயதிலே முதியவர்கள், யார் தாகத்தில் பெரியவர்கள், தகுதியிலே. பெருமானார் சொன்ன வார்த்தை, இந்த பண்புகளை தான் ரசூல் உருவாக்குறாங்க. அத்தனை பேர்களுக்கு மத்தியில் அபூ உபைதாவை பருக வைத்து விட்டு பரக்கத்து தான் வாழ்க்கையில வேணும். 1,00,000 ரூபாய் வர்றதல்ல, 1,000 ரூபாய் வரணும், அதுல பரக்கத்து இருந்தா போதும். பரக்கத் என்பது பெரியவர்களோடு என்று சொன்ன போதுதான் ஏன் அபூ உபைதாவை பருகச் சொன்னார்கள் என்ற உண்மை விளங்கியது. இங்கே ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி தோட்டத்துக்குள்ளே வருகிறார். அதை பராமரிக்கிறாங்க. ரொம்ப இனிமையானவங்க. அவங்ககிட்ட இருந்த சிஃபத்தை மட்டும் எழுதுறாங்க. பணிவு இருந்தது, மதிக்கும் தன்மை இருந்தது, நினைவாற்றல் இருந்தது, சிரித்த முகம் இருந்தது, எல்லாவற்றுக்கும் மேலால் வாரி கொடுக்கும் உள்ளம் இருந்தது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. ஒல் ஜூத் கல் பஹர், கடல் போல் கொடைத்தன்மை. அவங்க உஸ்தாது சொல்லிக் கொடுத்த பாடம், உஸ்மானே ஹாரூனி சொல்லிக் கொடுத்தாங்களாம். எப்பா நீ கொடை வல்லலாக இருக்குன்னு மட்டும் இல்லை, அல் ஜூது கல் பஹர், கடல் போல். கடல்ல அல்ல கடல் நீர் குறையாது. அதே போல நீ கொடைத்தன்மை கொடுக்க கொடுக்க அல்லாஹ் குறைக்கிறது இல்லை. அல்லாட்ட சுன்னத் என்ன தெரியுமா? கொடுக்கிறவர்களுக்கு அவன் கொடுக்கிறான், கொடுக்கிறவர்களுக்கு அவன் கொடுக்கிறான். கொடுப்பதால் குறையாது. இது அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்கிறார்கள் நபிகள் நாயகம். இந்த பாடத்தை படித்து கொண்டவர்கள் அல்லாமா ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி. ஒரு மாபெரிய இந்திய திருநாட்டின் வரலாற்றில் பல லட்சம் மக்களுக்கு அல்லாவை கொண்டு அடையாளம் காட்டியவர்களை நினைவு கூறுகிற இந்த சபை பரக்கத்தான சபை. இங்கே பெண்ணம்பெரிய கலீஃபாக்கள், அல்லாவின் பார்வைப்படும் அருளாளர்கள் இருக்கிறார்கள். ஒரு நல்ல தகவல்கள் உங்கள் இதயத்தில் நான் பதிவு செய்து நிறைவுபடுத்துவேன். அவர்களுக்குள்ளே இருந்த அந்த தன்மை, சின்ன வயதிலே நினைவாற்றல், பணிவு, மற்றவர்களை மதிப்பது, எல்லாவற்றுக்கும் மேலால் முஈனுத்தீன் சிஷ்தி வாரி கொடுக்கும் தன்மை, ஹிதுமத்து செய்கிற பழக்கம். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் கொஞ்சம் மேலே வந்துட்டா ஹிதுமத் செய்ய மாட்டோம். ஆனால் நாங்கள் இப்போவும் எங்கள் வாழ்க்கை எப்படின்னா, இப்போ சர்க்கார் வந்தாங்கன்னா நாங்கள் எங்கே ஹிதுமத் செய்திருவோம். எங்கள் ஷேகுமார்கள் வரும்போது நாங்கள் ஹாதிமாக மாறிடுவோம். எங்கள் உஸ்தாதுமார்கள் வர்ற போது ஏன் ஹிதுமத்துக்கு கூலி கொடுக்கறது இல்லையா? அல்லாஹ் பெரியார்களுக்கு செய்கிற பணிவிடைக்கு கூலிலாம் இல்லையா? என்ன கொடுக்கறான்? அல்லாவே கிடைப்பான். அவன் கிடைத்தால் வேறு என்ன வேணும்?
என்ன வேணுமோ எல்லாமே கிடைத்து விடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நான் மிகச் சரியான நேரத்தில் நிறைவுபடுத்துவேன். ஹஸரத் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி தோட்டத்தினுடைய பணிவிடையில் அழகாகவே இருப்பார். அந்த நேரம் உள்ளே ஒரு சூஃபி வருகிறார். இப்ராஹிமுல் மஜ்தூபி என்று அறியப்பட்டவர். இப்ராஹிமுல் மஜ்தூப் உள்ள வர்றாங்க. வந்த உடனே தன் தோட்ட பணிவிடையை விட்டுட்டாங்க. அந்த ஹிதுமத்தை விட்டுட்டாங்க. மொயினுத்தீன் சிஷ்டி நேராக எழுந்திருச்சு வாசலுக்கு வந்து அவர்களை அரவணைத்து, அவங்க கையில் ஒரு பை தொங்க போட்டிருக்கிறாங்க. அந்த பையை தன் கையில் வாங்கி, நான் இளைஞர்களுக்கு சொல்வேன், சாலிஹீங்களின் நல்ல பார்வை உங்கள் மீது படும் என்றால் இதயத்தின் கண்கள் திறக்கும், இதய தூய்மை ஏற்படும், சருகுதல் ஏற்படாது. அதுவெல்லாம் பெரிய நசீப். அவங்க பையை தன் கையில் வாங்கி கொண்டாங்களாம். அல்லாமா ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்டி அப்படியே அவங்களை அரவணைத்து தோட்டத்தில் மர நிழலில் அவர்களுக்கென்று ஒரு பெட்டை விரித்து உட்கார வச்சாங்க. அவங்க ரொம்ப களைப்பாக வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அழகான கன்னிகளை கொண்டு கொடுக்குறாங்க. அவங்க வயசு 11 வயசு ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்டி. ஆனால் அந்த இப்ராஹிமுல் மஜ்தூபி பார்க்குறாங்க, எவ்வளோ முதிர்ச்சியான நடைமுறை. எப்படி கிடைச்சிச்சு? நம்ம வளர்க்கும் வளர்ப்பில் அல்லாவின் பார்வையும் பட்டுவிடும். ஒரு நல்ல தாயும் நல்ல தந்தையும் தான் ஒரு பிள்ளையின் எதிர்காலம். ஒரு நல்ல குழந்தையின் எதிர்காலம் அழகான தாய், பாக்கியம் நிறைந்த தந்தை. நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளின் வளர்ப்பிலே அல்லாவின் தொடர்பை, ரசூலின் தொடர்பை, சாலிஹீங்களின் தொடர்பை கொடுக்கறது இல்லை. வெறுமனே படி படி, ஹோம்ஒர்க் எழுது, ஸ்கூலுக்கு போகணும், இது மட்டும்தான் பாடம் நடத்தினோம். அவன் படிப்பான், அதில் ஒன்றும் மாற்றமில்லை. பெரியார்களின் நல்ல பழக்கத்தை எப்போது கொண்டு வருவது, நபியின் தொடர்பை எப்போது பெறுவது, அல்லாவோடு அவனை எப்படி தொடர்பு படுத்துவது. ஹஜ்ரத் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு சஹாபி ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க தன் மகன் அப்துல்லா இப்னு ஜுபைரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் பையத் ஆகிக்காங்கனாங்களாம். அப்துல்லா இப்னு ஜுபைர் யாரு? சய்யிதுனா ஜுபைர் ரலியல்லாஹுடைய மகன். பெருமானார்ட்ட ஓடி வருகிறார். யார் ரசூலல்லாஹ், பையத்து கொடுங்கன்னாங்க. பெருமானார் சிரிச்சாங்க. என்னப்பா கேட்குற? பையத்து வேணும். எங்கள் தகப்பனார் அனுப்புனாங்க. வயசு எத்தனை தெரியுமா? 7 வயசு. நாம் யோசிக்கிறோம், நம்ம பிள்ளை சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளைக்கு எதை போய் ஆன்மீகத்தை கொடுக்கறது, அல்லாஹ்வுடைய தொடர்பை கொடுக்கறது. பெருமானாரின் பாசறையில் வளருகிற சய்யிதுனா ஜுபைர் அன்னலாரினுடைய மெய்காப்பாளர் என்று இமாம் புகாரி எழுதுகிறார். பெருமானார் சொன்னாங்க, லி குல்லி நபியின் ஹவாரி வா ஹவாரி அஸ்ஸுபைர், எல்லா நபிமார்களுக்கும் மெய்காப்பாளர்கள் உண்டு, என் மெய்காப்பாளர் ஜுபைர். அத்தனை பாக்கியம் பெற்ற ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தன் அன்பு மகனை 7 வயதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்து வாங்கியா. அவர் கேட்கிறார், எனக்கு பையத்து கொடுங்கன்னு கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னப்பா கேட்கிற? பையத்து கேட்கிறேன். என் தகப்பனார் சொன்னாங்க, கையை பிடிப்பான்னு பையத்தை கொடுத்துட்டாங்க. 7 வயசுப்பா, இன்னும் கொஞ்ச நாள் கழியணும். போர்க்களத்திற்கு ஆள் எடுக்கிற போது 15 வயசுக்கு கம்மியாக இருந்தால் வேண்டாம் என்று பத்ருக்களத்தில் நிறைய பேரை திரும்ப அனுப்புகிறாங்க. உஹது களத்தில் நிறைய சஹாபிகளை திரும்ப அனுப்புகிறாங்க. அவங்களெல்லாம் 13 வயசு 12 வயசு, மார்க்க ஈடுபாடு, அவங்க தாய் தகப்பன் கட்டாயப்படுத்தி அனுப்புகிறாங்க. ரசூல் ஏற்றுக்கிடல, அல்லாவின் பாதையில் போகிற போர், உனக்கு வயசு இல்லைப்பாங்கிறாங்க. 7 வயசில் பையத்தை கொடுக்குறாங்க. சாலிஹீங்களின் தொடர்பு என்பது பள்ளி பருவத்தில் உருவாகணும். இன்னைக்கெல்லாம் 9 வயசு பையன் போதைக்கு அடிமை. யாரு காரணம்? வலிமார்களின் அன்புகளை அவங்க உள்ளத்தில் கொடுங்கள், ஷேഖ்மார்களின் தொடர்பை கொடுங்கள். அவன் சருக மாட்டான். ஒரு ஷேഖிட பையத்தானா அதன் பரக்கத்து சின்ன சின்ன தவறு நடந்தாலும் அவன் சருகி வழிகேட்டுக்கு போக மாட்டான்னு எழுதுறாங்க. அவருடைய மௌத்து ஈமானோடு நசீபாகும் எழுதுறாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாகணும். எத்தனை காலம்
எத்தனை காலம்? நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், இன்னும் எத்தனை நாள் நீ ஹயாத்தை வைத்திருப்பாய்? ஒவ்வொரு நாளும் ரசூல் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் புதிய நாள். ஒவ்வொரு நாளும் என்னை நான் புதுமைப்படுத்தணும், அழகுபடுத்தணும். அல்லாஹுவோடு, ரசூலோடு, சாலிஹீன்களோடு. உலகம் அது எல்லாருக்கும் கிடைக்கும். அல்லாஹ்வும் சாலிஹீன்களும் அல்லாஹ் சில பேருக்கு தான் கொடுக்கறான். அல்லாமா மொய்னுத்தீன் சிஷ்தி பக்குவமா கூப்பிட்டு கொண்டு உட்கார வச்சு, வெறும் வரலாறு இல்லை, வரலாற்றுக்குள்ளே பாடம், என் எதிர்காலம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொன்னா, ஃபக்ஸுஸில் கஸஸ், சரித்திரம் சொல்லுங்கள், லஅல்லஹும் யதஃபக்கரூன், இந்த சமூகம் சிந்திக்கும். அப்ப சரித்திரத்தில் நான் சிந்திக்கணும், என் வாழ்க்கையை மாற்றணும். வந்து உட்கார்ந்தாங்க. அவங்க அழகான கனிகளை கொண்டு கொடுக்குறாங்க, சுவையான கனி. இது எல்லாத்தையும் கண்காணிச்சாங்க இப்ராஹிமுல் மஜ்தூப். பெரியார்கள் எப்படின்னா கவனிப்பாங்க. ஷேகுமாருடைய பழக்கம், முரீதுகளை பண்படுத்துவாங்க. பெருமானாருடைய அழகிய முன்மாதிரி அது. அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு மொயினுத்தீனை பக்கத்தில் கூப்பிட்டாங்க. ஹாஜா மொயினுத்தீன் பக்கத்தில் வர்றாங்க. அப்படியே கட்டி தழுவி முத்தம் கொடுத்து அவங்க உதட பிளந்து தன் வாயில் மெண்டு வைத்திருந்த கனியை அப்படியே உள்ள கொடுத்துட்டாங்க. அல்லாமா மொயினுத்தீன் சிஷ்டி சொல்ற அந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்றேன். அந்த கனி எனக்குள்ளே போன போது எனக்கு ஒரு புதியதொரு உலகம் தெரிந்தது. புதியதொரு உலகம். நீங்க பாருங்க, அவங்க இந்த தோட்டம், இந்த பனி, இந்த அரசாங்கம், இதையெல்லாம் விட்டு வெளியில வர்றது இந்த இப்ராஹிம் மஜ்தூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சந்திப்புக்கு பின்னால தான். அவங்க மெண்டு கொடுத்த கனி உள்ளே போனது, எனக்கு ஒரு புதிய உலகம் பிறந்தது. வாழ்க்கை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அவன் ஒருவரை உயர்த்தர நினைக்கிற போது அவன் விருப்பமான இடத்துல கொண்டு உட்கார வச்சிடறான். சில பேருடைய பார்வை பட்டா சில பேருக்கு ஹிதாயத்து கிடைச்சிடும். மறந்து விடாதீர்கள், மிகப்பெரிய பாக்கியம். ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி அவர்களை எதிர்க்க வந்தவர் யார் தெரியுமா? ஜெய்பால். பிருதவி ராஜாவினுடைய காலம், அவங்க ஆட்சி காலம். மாமன்னர் இந்தியாவினுடைய டெல்லியின் பேரரசர் பிருதவி ராஜா. மொய்னுத்தீன் சிஷ்டி வந்தபோது ராஜஸ்தானிலே தான் அவங்க வந்து இறங்குறாங்க. அஜ்மீரினுடைய பகுதியில் ஒரு பெரிய மக்கள் திருப்பம் ஏற்பட்டு, புரட்சி ஏற்பட்டு, கூட்டம் கூட்டமா மக்கள் அவங்கள சந்திக்கிறாங்கன்ன போது அரசரால் தாங்க முடியல. மக்கள்கிட்ட அரசர் கேட்கிறார், என்ன காரணம்? அவங்க ஏதோ ஒரு சக்தி இருக்குது, நீண்ட வரலாறு, எல்லாத்தையும் சொல்லல, நீண்ட சக்தி இருக்குது. என்ன சக்தி? அதை விட பெரிய சக்தி உள்ள மந்திரவாதியை கூப்பிடுங்கிறார். அப்பதான் ஜெயபால் உள்ள வர்றார். ஜெயபால் ஒரு மாந்திரீக சக்தி, ஒரு பெரிய சக்தி. அவரை வச்சு எதிர்க்கிறார் மொய்னுத்தீன் சிஷ்டியை. அல்லாமா மொய்னுத்தீன் சிஷ்டி சிரிச்சாங்க, பரவாயில்ல, அல்லாஹ் இந்த நாட்டுக்கும் இந்த பாரம்பரியத்துக்கு ஹிதாயத்தை கொடுக்க தான் ஜெயபால் அனுப்புனாங்களாம். எங்க ஜெயபால் வந்தது எதிர்க்க வந்திருக்கிறார். காஜா மொய்னுத்தீன் சிஷ்டியை தன் மந்திரத்தால் எதிர்க்க வர்றார். மொய்னுத்தீன் சிஷ்டி சொன்ன வார்த்தை மட்டும் கவனிங்க, ஜெயபால் வந்திருக்கிறார், இந்த பாரம்பரியத்துக்கு ஹிதாயத்து கிடைக்க வந்திருக்கிறார். எதிரி எதிர்க்க வந்திருக்கிறார், போராடுகிறார். பல்வேறு மந்திர சக்திகளை பயன்படுத்தி அந்த மக்களை திசை திருப்புகிறார். இல்லை இல்லை இல்லை, இவர் ஹிதாயத்தின் திறவுகோலுங்கிறாங்க. ஒரு நாள் அரசாங்க ஆணை, இவங்களை காலி பண்ணணும், உத்தரவு வருது. காலையில் எல்லாரும் வெளியே போகணுங்கிறாங்க. மொய்னுத்தீன் சிஷ்டி யாரும் போகாதீங்க இருங்கன்னாங்க. அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. அவங்க சுற்றி இருந்த இடம் புகையிற அந்த தண்ணீர் ஏரியா, தண்ணி குடிக்கிறதுக்கு தடை போட்டுருங்கன்ட்டாங்க. வளைக்கப்பட்டுச்சு தண்ணி குடிக்கிற இடத்த. ராத்திரி தஹஜ்ஜத்தில் எஞ்சி காஜா மொய்னுத்தீன் சிஷ்டி அவன் சீடரை எழுப்பி கூஜாவை கையில் கொடுத்து, இந்தாப்பா அந்த தண்ணி இதில் எடுத்துகிட்டு வந்துருன்னாங்களாம். சில விஷயம் அறிவால் சிந்திக்க முடியலை. அப்படி சிந்திக்க முடியல நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்க, அங்கே தான் அல்லாஹ் இருக்கிறான். அங்கே தான் அல்லாஹ் இருக்கிறான். எல்லாமே என் அறிவுக்குள்ளே கொண்டு வந்துட முடியுமா? சந்திரனை பிளந்தாங்கிறது சத்தியம் தானே.
அறிவு ஒத்துக்கிறா? ஏன்? பூமியை விட பெரியது சந்திரன். எப்படி பிளந்தாங்க? ஆனா பிளந்திருக்குதுங்கிறத அங்க போனவர் மத்தியில கோடு இருக்குது, ரெண்டா பிளந்து ஒட்டி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டார். கூஜாவிலே தண்ணீரை நிரப்ப சொல்றாங்க, கூஜால பிடிச்சிட்டு வந்துட்டார். இப்ப பாருங்கிறாங்க, பார்த்தா அந்த பிரம்மாண்டமான தண்ணீர் அந்த தண்ணீருடைய தொட்டி, பிரம்மாண்டமான குளம், ஒரு சொட்டு இல்லை. காலையில் அஜய்பால் வருகிறார், ஜெயபால் வந்து பார்க்குறார், தண்ணி இல்லை. அரசாங்கத்துக்கு செய்தி போகுது, என்னப்பா உன் சக்தி என்ன ஆச்சுன்னு கேட்குறார் மன்னர். இல்லை, எல்லா சக்தியும் அவர் தோற்கடிக்கிறாருங்கிறார். மன்னர் இவர் பலகீனமாயிடக்கூடாதுன்னு இவருக்கு பூஸ்டி ஊற்றுறார். அதை சொல்கிறார், இதை சொல்கிறார். கடைசியாக மக்கள் எதிர்ப்பு ஏற்படுது. எப்படி தெரியுமா? அந்த தண்ணி இல்லைன்னா நாங்கள் வாழ முடியாதுன்னு அந்த பகுதி மக்கள். அரசர் ஒரு கட்டத்தில் வந்து பேசுகிறார், எங்களை மன்னிச்சுக்கங்க, இருக்கிற தண்ணியை வர வைங்கிறார். மன்னிப்பு. அல்லாமா மொயினுதீன் சிஸ்தி சொன்னாங்களாம், யாருக்கும் தீங்கலாம் செய்ய மாட்டோம், ஒன்றை விளங்கிக்கங்க, நாங்கள் யாரை வணங்குகிறோம், யாரோடு இருக்கிறோம், எங்கள் ரப்பு எல்லாவற்றையும் எங்கள் கையில் தந்திருக்கிறான். அந்த கூஜாவை திறந்து அப்படி உள்ள விடுறாங்க, தண்ணி வெளியாகுது, அந்த ஏரி நிரம்புது. இன்னைக்கு நான் சொல்ற நிறைவாக, அல்லாமா மொயினுதீன் சிஸ்தி அடக்கமாயிருக்கும் அந்த இடம் ஜெயபாலுடைய இடம். ஜெயபால் அவங்க கையை பிடித்தார், களிமா சொன்னார், தன்னுடைய இடத்திலேயே அவர்களுக்கு ஹான்கா கட்டி கொடுக்கிறார். ஹான்கா கட்டி கொடுத்தார். இஸ்லாத்தின் பெரும் வளர்ச்சியிலே காஜா மொயினுதீன் சிஸ்தியோடு ஜெயபால் அவர்களின் முரீதாகிறார், சீடராகிறார். சொன்னாங்களே, வந்த உடனே சொல்லிட்டாங்க, இவரை கொண்டு தான் பெரிய ஹிதாயத் இருக்குது. அவருடைய பேர் ஜெயபால் தான் இருக்கும் வரலாற்றில், இப்போ நீங்க பார்க்கலாம். ஆனால் அவருடைய மாற்றம், வழிமார்களை பொறுத்த வரையில், நம்ம ஒருத்தர் சந்திச்சிட்டாரு, எதிர்க்கிறாரு, இவர் வீணா போயிடுன்னு நினைக்க மாட்டாங்களாம், இவரும் நம்ம சீடரா ஆயிரணும்னு நினைப்பாங்க. இவர் நமக்கு பின்னால் வந்துடணும். நான் நிறைவாக சொல்வேன், அல்லாஹ் சில பேர்களை அவன் நேசத்திற்கு தேர்ந்தெடுத்தான். இது ஒரு பெரிய வாழ்க்கை. அவர்கள் சொன்னதையெல்லாம் அல்லாஹ் ஏற்கிறான். அவர்கள் நாடினால் நிறைவேற்றி கொடுத்து விடுகிறான் அல்லாஹ். எத்தனை ஆயிரம் வழிமார்கள், எத்தனை ஆயிரம் சூஃபிகள். அல்லாமா ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா ஹைருன் நிசாஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சந்திக்க வர்றாங்க. ஹைருன் நிசாஜியார் ஜுனைதுல் பக்தாதியினுடைய சீடர். ஆனால் அவங்க பெரிய ஷேக். அல்லாமா ஹைருன் நிசாஜி முராக்கபால இருக்கிறாங்க. முராக்கபானா தெரியும் இல்லையா? இங்கே ஷேகுமார்கள்லாம் இருக்கிறாங்க. அவன் நினைவில் நம்ம போயிடுறது. உலகம் அதை சுற்றி ஒன்றும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. கண்ணை பொத்திட்டு உட்காந்துருவோம். முராக்கபாவில் காபத்துல்லாவில் கொண்டு நிறுத்தும் ஷேகுமார்கள் இருக்கிறாங்க. நாங்கள் முராக்கபா அப்படியே போய் முல்தசிமில் போய் நிற்கிறது, காபாவின் வாசலில் நின்று துவா செய்கிறது, 7 சுத்து தவாஃபு முராக்கபாவில் முடிச்சிடுறது, மஸ்ஜிது நபவிக்கு வர்றது, மஸ்ஜிது நபவியில் உட்கார்ந்து பெருமானாருடைய தர்பாரில் சலாம் சொல்கிறது. இந்த அளவுக்கு முராக்கபாவின் பாடம் விரிந்து கொண்டே போகும். உலகம் இருக்காது, அல்லாவும் அவன் தூதரும் அவர்கள் எங்கே இருக்க சொன்னார்களோ அங்கெல்லாம் நம்ம முராக்கபா நம்ம கூப்பிட்டு போகும். ஷேகுமார்கள் கொடுக்கிற பாடத்தில் ஒன்று முராக்கபா. இங்கே அல்லாமா ஹைருன் நிசாஜி ரஹ்மத்துல்லாஹி முராக்கபாவில் இருக்கிறாங்க. தனிமையில் மனசுல ஒரு எண்ணம் வருது, உங்க ஷேக் வாசல்ல நிற்கிறாங்க. ஜுனைதுன் பில் பாப், ஜுனைத் பக்தாதி வாசல்ல நிற்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் நினைச்சேன் நம்ம முராக்கபாவை ஷைத்தான் கலைக்கிறான், நப்சு கலைக்குது. ஏன்னா முராக்கபாவில் பல வெளியெண்ணம் நம்மை கிளப்பும். நம்ம அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது திடீர்னு என்ன வரும்? எப்படி வாசலில் பைக்கை பூட்டாமல் வந்துட்டோமே, உடனே எழுந்திரிச்சு போயிடுவார். முராக்கபாவில் உட்காரும்போது வெளியில் எந்த எண்ணம் வந்தாலும் இடம் கொடுக்கக்கூடாது. செல்ஃபோனெல்லாம் அணைச்சிட்டு உட்கார்ந்தோம். நம்ம அது முரீதுகளுக்கு அப்படி தான் பாடம் கொடுக்குறோம். அவர் சொல்கிறாங்க, ஜுனைதுன் பில் பாப், முராக்கபாவில் ஒரு உதயம். எப்படி? ஜுனைதுல் பக்தாதி வாசலில் நிற்கிறாங்க. இன்னும் 3 நிமிஷத்தில் முடிக்கிறேன்.
ஏன்னா நான் 1 மணிக்கு பயணம். ஜுனைது வாசல்ல நிற்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இது முராக்கபாவை கலைக்க நப்சு முயற்சிக்கிறோம், அதை நான் ஏற்றுக்கிடல. மீண்டும் முராக்கபாவிலே தொடர்ந்தேன். 2வது ஒரு உதயம், ஜுனைதுன் பில் பாப், உன் ஷேக் வாசல்ல நிற்கிறாங்க. அப்பவும் ஏற்றுக்கிடல, முராக்கபா. 3வது, எப்போ உன் ஷேக் வாசல்ல நிற்கிறாங்க, டப்புன்னு முராக்கபாவை கலைச்சிட்டேன். கவனிக்கணும், முராக்கபா கழிச்சிட்டேன். எழுந்திருச்சு வேகமாக போய் கதவை திறக்கிறேன். ஷேக் நிற்கிறாங்கன்ட்டு 3 தடவை வந்துட்டு கதவை திறந்தா அல்லாமா ஜுனைதுல் பக்தாதி நிற்கிறாங்க. ரொம்ப சங்கடமாக போச்சு. ஆகா, ஷேக்கை பற்றி 3 தடவை ஆன பின்னால் அப்போ 2 தடவை என்ன வர்ற வரைக்கும் அவங்கள வாசலை நிப்பாட்டிட்டோமே அப்படின்னு மனசில் வருத்தம். அவங்க எப்படிப்பட்ட ஷேக்கு பாருங்க. ஜுனைதுல் பக்தாதி கேட்டாங்களாம், லிமல்லம் தஹ்ருஜு மீனல் ஹாத்திரில் அவ்வல், நான் வாசல்ல நிற்கிறேன்னு உனக்கு முதல் தடவையில் உதித்ததே, அப்போதே நீ வந்திருக்கணுமே, ஏன் வரலன்னு கேட்டாங்க. நான் வந்துட்டேன்ட்டு உனக்கு முதல்ல உதயமாச்சுல்ல மனசுல, அப்ப நீ எழுந்திருச்சு ஏன் வரலன்னு கேட்டாங்க. இவங்க பதறி போயிட்டாங்க. நம்ம மனசுல ஷேக் நிற்கிறாங்கோண்டு வந்த அந்த உதயம் அவங்க சொல்றாங்க, உன் மனசுல உதயம் வந்துச்சுல்ல, நான் வந்துட்டேன்ட்டு முதல் தடவை எண்ணம் வரும்போதே நீ முராக்கபா விட்டுட்டு வந்திருக்கணுமா இல்லையா? ஷேக்கை வச்சு தான் அல்லாம அடையணும். அவங்க சொன்னாங்களா, மன்னிச்சுக்கங்க. உடனே சொல்றாங்க ஜுனைதுல் பக்தாதி, எனக்கு தெரியும், நான் கவனிங்க, எனக்கு தெரியும் நீ எழுந்திருத்திருப்பாய், 2வது தடவையும் எழுந்திருத்திருப்பாய். உனக்கு ஒரு ஆசை, நப்சை ஜெயிக்க விட்டுறக்கூடாதுன்னு உட்கார்ந்த அப்படின்னாங்க. அதே தான் ஷேக்கு என்ன நினைச்சாங்களோ அவங்க சொல்றாங்க. ஒரு ஷேக்குடைய நிலை என்ன, இவங்களுக்கு என்ன ஊசலாட்டம் வருகிறதோ அவங்க அதை அறிவிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பாதை தான் வழிமார்களும் ஷேகுமார்களும் கற்றுக் கொடுக்கிற பாதை. இந்த பாதையில் நாம் ஜெயிக்க வேண்டும், உயர்ந்த இடத்திற்கு வரணும். அல்லாவையும் ரசூலையும் சந்தோஷப்படுத்துவதற்கு வலிமார்களும் சூஃபிகளும் ஷேகுமார்களும் ஹலீஃபாக்களும் தங்களது வாழ்க்கையை சமூகத்தை நோக்கி அமைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பரக்கத்து நிறைந்த இந்த சபை, இங்கே பெண்ணம்பெரிய ஹலீஃபாக்கள் ஜமால் ஹலீஃபா உட்பட மகத்தான பெரியவர்கள், இங்கே நமது ஹலீஃபா பெருந்தகை, இப்போ வேர்தையில் நிறைய உலமாக்கள், இவங்க எல்லாரும் உங்களுக்கு ஒரு பரக்கத். இங்கே நீங்கள் பெறும் பாடம் பெரியார்களின் நல்ல சுகுபத்தும் நல்ல தொடர்பும், எல்லாவற்றுக்கும் மேலால் அவர்களுக்கு நாம் ஹிதுமத்து செய்கிற வாய்ப்பும், அதற்கெல்லாம் மேலால் அவர்களிடத்தில் பையத்துடைய தொடர்பில் வாழ்ந்தால் அல்லாவே கிடைத்து விடுகிறான். நம்முடைய இலக்கு கண்ணுக்கு தெரிந்துவிடும், பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். எல்லாவற்றுக்கும் மேலால் மௌத் வரைக்கும் நிம்மதியாக வாழ்கிறோம். பிரச்சனைலாம் இருக்கும், பிரச்சனை மனசை பாதிக்காது. அப்படிப்பட்ட பரக்கத்தான வழிமார்கள் சாலிஹீங்கள் அல்லாவின் நேசர்கள் அவர்கள் வாழும் இடத்தில் நாமும் நிறைந்து இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த சபையை பொருந்திக் கொள்வானாக. இதற்கு அர்ப்பணித்த, இதற்காக தியாகம் செய்கிற இந்த சபையின் பொறுப்பாளர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பானாக. கியாமத் வரைக்கும் இது நடக்க செய்வானாக. எனவே தான் கடந்த ஆண்டும் ஏற்றுக்கொண்டேன், இந்த ஆண்டுமே அவங்க சொன்ன உடனே என்னுடைய தேதியை எல்லாத்தையும் மாற்றி இங்கே வரணும்னு முடிவெடுத்தேன். இது ஒரு பரக்கத்து நிறைந்த சபை. அதனால் அல்லாஹு தாலா இங்கே வந்துட்டு போகிறதுனால சபைக்கு கண்ணியம் இல்லை, உங்களுக்கு கண்ணியம். நீங்கள் உயர்கிறீர்கள், ஜொலிக்கிறீர்கள். நாளைய எதிர்காலம் உங்கள் சந்ததிகளும் சாலிஹீங்களின் தொடர்பில் உருவாகுவார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஹயாத் வரையிலும் நம்மையும் நமது குடும்பத்தையும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில்
ஈமானில், அமலில், ரிசுக்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. கணவன் மனைவிக்கு மத்தியில் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து மாணவியை இன்பத்தோடு பின்பற்ற செய்வானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு இரக்கமுள்ள ரப்பு குழந்தை பாக்கியங்களை கொடுப்பானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக ஷேகுமார்கள், பாக்கியம் நிறைந்த ஹலீஃபாக்களின் பரக்கத்தான துஆவை, உலமாக்களின் உயர்வான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான கருத்துக்களை ஹஸ்ரத் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். ஹஸ்ரத் அவர்களுக்கு நேரமில்லை. இன்னும் அழகிய முறையில், எளிமையான முறையில் நாம் அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாக மிக அழகான கருத்துக்களை தெரிவிப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக ஹஸ்ரத் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. கண்ணியத்திற்கு கரியா அவர்கள் ஹஸ்ரத் அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பிக்கிறார்கள். நாரே தக்பீர், நாரே விசால,